டேய், நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நான் துளசி வீட்டுக்குள்ள போய் யார் கண்ணிலையும் படாம மறைஞ்சிருப்பேன். இதுக்கான இந்த பில்டப்பு? குடிகார பயல, நான் சொல்றத முதல்ல கேள்றா. இது பாரு, விடியறதுக்கு முன்னால அம்பலம் விட்டு கதவை தட்டி, ஐயா ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு, சேது அண்ணனை வீட்டை விட்டு வெளியில வர சொல்லுங்கன்னு அவர்கிட்ட சொல்லணும். அண்ணா நீங்க உள்ள இருக்கிறது அவருக்கு தெரியுமாண்ணே? ஐயோ கடவுளே, டேய் ஏன்டா இப்படி சோதிக்கிறீங்க? நான் சொல்றத மட்டும் 2 பேரும் செய்யுங்கடா. அண்ணே கோவப்படாதீங்க, கோவப்படாம சொல்லித்தாங்க. நீங்க தானே எங்களுக்கு தொழில் குருநாதரு. இது பார், நீங்க 2 பேரும் சொன்ன உடனே இங்க எப்படி அவங்க சேது அண்ணா வந்தாருன்னு உங்களை திட்டுவாரு. திட்டுவாரா? டேய், உங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு நீங்க யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். என்னண்ணே யோசிக்கணும்? டேய், எந்த இழவையாவது யோசிங்க. அப்படி இல்லையா யோசிக்கிற மாதிரி நடிக்கிறா. ஓகே அண்ணே. என்னப்பா யோசிக்கிறீங்கன்னு அவர் கேட்பாரு. உங்களுக்கு தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. சேது அண்ணன் பல நாளா நைட் ஆனா இங்கதான் இருக்காரு, துளசி அண்ணி ரூம்குள்ள இருப்பாருன்னு நீங்க சொல்லணும். சிவா கோவப்படுவான். அப்பதான் நீங்க சத்தமா பேசணும். என்ன பேசணும்? ஐயோ அண்ணன் இங்கதான் இருக்காரு, அது எங்களுக்கு தெரியும்னு சொல்லி சத்தமா பேசணும். புரியுதா? இங்க பாரு, எல்லாரும் துளசி இருக்கிற வீட்டுக்கு வருவாங்க. அங்க வந்ததும் நான் உடம்பு வலியோட அப்படியே முறுக்கிட்டு வெளியே வருவேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அண்ணன் நம்ம மோசம் போயிட்டோம், நம்ம பாட்டி செத்து போச்சுன்னு நீங்க அழணும். நம்ம பாட்டினா என் பாட்டியா உங்க பாட்டியா? செருப்படி படுவேன் ராஸ்கா. இங்க பாரு, நான் சொல்றத அப்படியே சொன்னா மட்டும் போதும். புரியுதா? என்னடா சொல்றீங்கன்னு நானும் அப்படியே பதட்டமான மாதிரி உங்க கூடவே ஓடி வந்துருவேன். அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். அண்ணே எதுக்கு நான் டிராமா பண்ணிக்கிட்டு? நிஜமாவே நடக்க வேண்டியதா நடத்திருங்க. நான் உள்ள போய் துளசிய தொட்டதும் துளசி கத்துவா. குடும்பமே சேர்ந்து என்ன மொத்து மொத்துன்னு மொத்தி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க. அதுதான் நடக்கும். அதானே வேணும் உனக்கு? அண்ணா நாங்க காஞ்சிபுரம் போயிடுவோண்ணே. சாரிண்ணே. முட்டாள். இங்க பாரு, எதுவுமே பண்ணாமலே அம்பலத்துக்கு டவுட் வந்தா மட்டும் போதும், துளசியை அவர் ஆட்டோமேட்டிக்கா வெளியே அனுப்பிடுவாரு. அதுக்கு பிறகு நடக்க வேண்டியதை நம்ம நடத்திடுவோம். சூப்பர் ஐடியாண்ணே. கைகுண்ண செம்மண்ணே. சரி சரி, நீங்க கிளம்புங்க, நான் போய் மறைஞ்சுக்கிறேன். அண்ணா ஒரு நிமிஷம். என்னடா? ஆல் தி பெஸ்ட்ண்ணே. டேய், இவனை கூட்டிட்டு போடா. சரிங்கண்ணா.